ஹாய் காய்ஸ், வெங்காயம் வறுத்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? சிக்கனுக்கு தாங்க வறுத்துட்ருக்கேன். இது செம்மையான சிக்கன். சோறு செய்கிறது முக்கியம் இல்லை, பேர் வைக்கிறது தான் முக்கியம். அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்டான வெங்காயம் 2 வாட்டி போட்டுட்டுங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, அப்புறமேட்டு கறிவேப்பிலை வறுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா வறுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் வறுத்து போட்டதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். இது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, வீட்டில் செஞ்ச கரம் மசாலா போட்டு நல்லா மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையிலே பிசைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கைமண்ணன்றாங்களே, அந்த கைமண் இப்படி தாங்க வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு அப்படியே அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியதாங்க. தாளிக்கு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அதான் வறுத்து போட்டோம் எல்லாத்தையும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்லோ குக்கில் வச்சாக்கா வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு சிக்கன் வேகிறதுக்கு போதும். சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் வாங்க. இது சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், இதுக்கும் நல்லா, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய், வெங்காயம், சிக்கன் ஆம்லேட்டும் நல்லா இருக்குங்க. நைட்டு சப்பாத்தி செஞ்சேன். பையன் இது வாங்கிட்டு வந்தான், சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தான். அதை வச்சுட்டு